கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமாய் இருப்போம் பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு அழகான வாக்கு உரைக்கிறார். இனிமேலும் இவ்வளவு நாளும் நான் காத்தேன் இல்லை, உன்னை கொரோனா டைம்ல உன்னை காப்பாத்தினேன். எவ்வளவு காரியங்கள், புயல் அடித்த பொழுதும் நான் காப்பாத்தினேன், மழை பெஞ்ச போதும் நான் காப்பாத்தினேன். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. பிரியமானவர்களே, நம்ம ஒரு வீட்டில் வாழுறோம்னா அந்த வீட்டை குறித்து நமக்கு நம்பிக்கை இருக்கணும். என் வீடு நல்ல உறுதியான வீடு, இங்கே ஒன்றும் பயம் இல்லை, இல்லையா? அதே போலத்தான் நாம் ஆராதிக்கிற தேவன், யாரை நம்பி நாம் ஆராதிக்கிறோமோ அவர் எப்படிப்பட்டவர்னு நம்ம அறிஞ்சிருக்கணும். அவருடைய உண்மையை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஒரு விசை ஒரு அன்பு மகள் என்கிட்ட ஜெபத்துக்காக வந்தா. அவ சொன்னா, ஆண்டி எங்கள் வீட்டில் ஒரே பில்லி சூனியம். அவள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுடைய மகள். பிரியமானவர்களே, அவ சொன்ன காரியம், கேரளாவில் ஒரு பெரிய மந்திரவாதிகிட்ட நாங்கள் போனோம். அங்கே போய் விசாரித்த பொழுது அவர் சொன்னார், இந்த மந்திரவாதத்திற்கு மாற்றே கிடையாது. ஏன்னா உங்க வீட்டில் அந்த மந்திரவாத சக்திகள் வலுவா நின்று கொண்டு இருக்கிறது. நாங்க தெய்வத்தை அனுப்புனா தெய்வம் உள்ள போக முடியாம தடுமாறுது. அவ்வளவு பலமா மந்திரவாத சக்திகள் உங்க வீட்டை ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய அப்பா அவர் எங்க வேணாலும் உள்ள நுழைவாருங்க. பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளும் கடுமையாய் சாத்தப்பட்ட கோட்டைகளுக்குள்ளும் நம்ம அப்பா நுழைஞ்சிருவாரு. அவரை தடை பண்றதுக்கு ஒரு சக்தி இந்த உலகத்துல கிடையாது. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றாரு, நான் உன்னை சுமப்பேன், ஏந்துவேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். யாராலும் சொல்ல முடியாது, எந்த ஒரு தெய்வத்தாலும் சொல்ல முடியாது. நம்ம அப்பாவால மட்டும்தான் முடியும். அவர் நேற்றும் இன்னைக்கும் நாளைக்கும் மாறாதவர். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, எங்க மத்தியில ஒரு விச கடந்து வாங்கப்பா. உங்க மகிமையான பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட உங்க அன்பை குறித்து நாங்க பார்த்தோம். நாங்க நம்புறோம் சுவாமி, எங்களை தாங்குவீங்க, தப்புவிப்பீங்க, ஏந்துவீங்க, சுமப்பீங்க. பொல்லாப்புக்கும் தீமைக்கும் எங்களை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க ராஜா. உமக்கு நன்றி, நன்றி. இன்னும்னு சொல்லியிருக்கீங்க, இன்னும் அப்படி நீங்க செய்ய போறீங்க ராஜா. வருகிற நாட்கள் பொல்லாதவைகளாக இருந்தாலும் எங்களுக்கு பலத்த அடைக்கல நீங்க தான் ராஜா. எங்களையும் எங்க பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளும், உம்முடைய ஷெட்டைகளுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.